மாநிலத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர், இந்த பட்ஜெட்ல நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அட்ரஸ் செய்யப்படுமா? இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அப்புறம் உங்களுடைய கணிப்பு என்ன? எங்களை பொறுத்த அளவுல நாங்க இந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமா இருக்கணும்ங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் 70% மக்கள் குடிநீர் அதை குடிக்கிறோம், காவிரி நீர். அந்த காவிரியில தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையினர் பெற முடியுதா? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம் 1990 இருந்து 2018 வரையில, அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தண்ணி திறந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? சொல்லுங்க. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகாலா வச்சுதான் திறந்திருக்காங்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு தீர்ப்பு மதிச்சு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறது இல்ல. இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும்ங்கிறத நாங்க வைக்கக்கூடிய ஒரு முதல் கோரிக்கை. காவிரி இஸ் அவர் லைஃப் லைன், உயிர் நாடி. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. இப்ப இந்த வருஷம் சூப்பர் எல்னினோ வரும்னு சொல்றாங்க. 1876 77 இதே மாதிரி ஒரு சூப்பர் எல்னினோ வந்தது. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் மக்கள் தொகையில 3 இறந்துட்டாங்க, உணவு இல்லாம தண்ணி இல்லாம. எங்க ஊர் பக்கம் பெரியவங்க எல்லாம் சிறுவனாந்த போது சொல்லியிருக்காங்க, முட்டி தூக்கி பஞ்சம்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் தாது வருஷ பஞ்சம்னு சொல்லுவாங்க. அந்த தாது வருஷத்துல வந்த பஞ்சத்துல உணவு இல்லாம தண்ணி இல்லாம அந்த முட்டி சட்டி தூக்கிட்டு அங்கங்க போய் உணவு கிடைக்காம தண்ணி கிடைக்காம அந்த முட்டியும் சட்டியும் தலைமையில வச்சு செத்து கிடப்பாங்களா. 3 இறந்துட்டாங்க. இப்போ வரக்கூடிய எல்னினோ இருக்குது, இப்ப தொடங்கிட்டு இது 18 மாசம் இருக்கும். இது அக்டோபருக்கு மேல உச்சத்துக்கு போக போகுது. இதனுடைய பாதிப்பு 2027 இருக்கும். உயிரிழப்புகள்லாம் அப்பதான் இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு பஞ்சம் தமிழ்நாட்டில் வரும்ன்றீங்களா? வரும்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க, ஐரோப்பிய நாடுகள்ல, ஜப்பான் நாடு போன்ற நாடுகள்ல ஒவ்வொரு நாட்டினுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க, இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வேளாண் துறை அமைச்சர் இன்னைக்கு செய்தியில் பாத்தீங்களா, அவரும் சொல்லியிருக்காரு சூப்பர் எல்னினோ தமிழ்நாட்டை தாக்கும். அன்னைக்கு 2 டிகிரி சென்டிகிரேட் கூடுச்சு. இப்ப பூமிக்கு சூடாயிட்டுது. சூடு இந்த 150 வருஷத்துல, ஏன்னா புதைவெளி எரிபொருளை நாம எரிச்சுக்கிட்டு இருக்கிற கண்மூடித்தனமா பூமிக்கு சூடாயிட்டுது. நீ கொதிநிலைக்கு போக போகுது. இப்போ வரக்கூடிய எல்னினோ சூப்பர் எல்னினோ அன்னைக்கு விட 1 டிகிரி கூடுதலா இருக்குமா, 3 டிகிரி சென்டிகிரேட் வருமா எச்சா. அப்படி வருகின்ற பொழுது அந்த வெப்ப அலையே கொண்டு போடும் மக்களை. அந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இங்க இருக்கிற ஒரு குடிநீரையாவது நாம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்முடைய உரிமை நீரை வாங்கணும்னு தான் நான் சொல்றேன்.